Hello everyone. In this lecture, we are going to discuss about interpretation of statute. சட்ட பொருள் விளக்கம் அப்படின்ற சப்ஜெக்டுடைய அறிமுகம் நம்ம இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஒரு சட்டம் அப்படின்னு இருக்கப்ப அந்த சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு டூல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் உதவி புரிவதற்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது. ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு சாவி மாதிரி ஒரு சட்டம், அந்த சட்டம் எந்த நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிற சட்ட பொருள் விளக்கம் அப்படின்ற சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய முறை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சட்டமானவனாக நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்க வேண்டி இருந்தாலும் முக்கியமாக சில சப்ஜெக்ட்ஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு சொல்கிற சர்வதேச சட்டமாக இருக்கட்டும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும், ஜூரிஸ்புடன்ஸ் அப்படின்னு சொல்கிற சட்டவியல் பாடமாக இருக்கட்டும், அதோடு சேர்த்து இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூட் அப்படின்ற சட்ட பொருள் விளக்கம், இந்த சப்ஜெக்ட், இந்த 4 சப்ஜெக்டை ஒரு சட்டமானவன் ரொம்ப டெப்த்தாக அதோடைய அர்த்தம் புரிஞ்சு படிச்சிட்டான் அப்படின்னா அவன் எந்த ஒரு லாவையும் ஈஸியாக இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியும், மக்களுக்காக அதை ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய மற்றும் நிறைய ஜூரிஸ்டுடைய கருத்தாக இருக்குது. எதற்காக நம்ம இந்த 4 சப்ஜெக்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம்? ஒரு சட்டம் உருவாகிறது அப்படின்னா அதற்கு பின்புலம் இருக்கும். அந்த பின்புலம் ஆன் விச் பேக்ரவுண்ட் திஸ் லா எமர்ஜ் அப்படின்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்நேஷ்னல் லெவலில் உலக நாடுகள் மத்தியில் இந்த சட்டம் உருவாவதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லையே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம், அந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் மூலியமாக ஒரு டிக்ளரேஷன் வருது அப்படின்னா அந்த டிக்ளரேஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அதன் மூலியமாக அதனுடைய தாக்கம் இந்திய சட்டங்களில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுனால சர்வதேச சட்டம் அப்படின்றது மிக முக்கியம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ரெண்டாவது, அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் விச் இஸ் த பேசிக் பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆஃப் எனி ஸ்டேட், எனி ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிற எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனை சொல்கிறோம். ஒரு அரசிய சாசனம் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த அரசாங்கம் எப்படி நடைபெற வேண்டும், அந்த அரசு எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அந்த மக்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன டியூட்டிஸ் இருக்குது, அதை அவங்க எப்படி வயலேட் பண்ணினாங்க, கவர்மெண்ட் வயலேட் பண்ணால் அதை எப்படி திரும்ப பெறுவது அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 32 நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் இருக்கிற அந்த ரிட் பெட்டிஷன் சொல்லி நம்ம பார்க்குறோம், ரெமிடிஸ் சொல்கிறோம். அப்போ இந்த ரெமிடிஸ், ரைட்ஸ், டியூட்டிஸ், இதை பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டு தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரியணும். மூணாவதாக நம்ம சொன்னது ஜூரிஸ்புடன்ஸ் பற்றி சொன்னோம். ஏன்னா ஜூரிஸ்புடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அதோடைய மீனிங் அப்படின்னு பார்க்குறப்போ நாலேஜ் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சட்டத்தின் பற்றிய அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த சட்டத்தை முழுமையாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுனால ஜூரிஸ்புடன்ஸும். அடுத்தது மிக முக்கியமாக இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூட் அப்படின்னு சொல்கிற சட்ட பொருள் விளக்கம், இந்த பாடமும் நம்ம ரொம்ப தெளிவாக படிக்க வேண்டியிருக்கு. எதுக்காக சட்டப்பொருள் விளக்கம் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இந்திய அரசாங்கம் பல சட்டங்களை அடுத்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருந்துச்சு. இந்திய அரசாங்கம் சுதந்திரத்துக்கு பின்னாடி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆயிரக்கணக்கான சட்டங்களை இந்திய அரசாங்கம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு சட்டமும் என்ன நோக்கத்திற்காக வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த சட்டத்தில் இருக்கிற செக்ஷன்ஸ் என்ன சொல்லுது, ஆர்டிக்கல்ஸ் என்ன சொல்லுது, அதில் இருக்கிற இலுஸ்ட்ரேஷன்னா என்ன, அதில் இருக்க ஹெட் நோட்டுனா என்ன, அதில் இருக்கிற மார்ஜின் நோட்னா என்ன, இது மாதிரியான
ஒரு சட்டத்தை எடுத்து வச்சு அந்த சட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத நமக்கு சொல்லித் தருவதற்காகவும் நாம் தெரிந்து கொள்வதற்காகவும் நம்ம படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிற இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் தான். இந்த இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்டை ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இந்த லெக்சர். நம்ம அடுத்தடுத்த லெக்சரில் இதை பற்றின டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு சட்டமானவர் அப்படின்றது அடிப்படையில் நமக்கு பேசிக்காக சில சட்டங்கள் தெரியும். அந்த சட்டங்களை இப்போ இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்டோட கம்பேர் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருவருடைய மனதை வைத்து இது எப்படி எதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத நம் மூளையை உபயோகப்படுத்தி அதை தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்றாங்க. வேறு இதுக்கான டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் அசர்டைனிங் த ட்ரூ மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் த ஸ்டாட்யூட். ஒரு சட்டம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த சட்டத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வரிகளுடைய உண்மையான பொருள் என்ன, என்ன காரணத்திற்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த இன்டர்பிரட்டேஷன் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எதுக்காக இந்த இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு when the language of the statute is clear there is no need for rules of interpretation. சட்ட புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் தெளிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த சட்டப்பொருள் விளக்கம் நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்முடைய சட்டங்கள் எல்லாமே ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதிரி படித்தான் அப்படின்னா அவனுக்கு சாதகமான பொருளும் அதிலிருந்து கிடைக்கும், நம்ம படித்தோம்னா நமக்கு சாதகமான பொருளும் அதிலிருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதானே லாவை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இருக்கிற 26 இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸுடைய காம்பினேஷன் தான் நம்ம சட்டம் சொல்கிறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சட்டங்களில் இருக்கிறது வெறும் அந்த காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் தான். அப்போ அந்த ஆல்ஃபபெட்ஸுடைய காம்பினேஷனில் வந்திருக்க அந்த வார்த்தைகள், அந்த செக்ஷன், அந்த ஆர்டிக்கலுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நமக்கு இந்த இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூவை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய டாக்ட்ரின்ஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம பொறுமையாக ஒரு லெக்சர்லேயும் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஆனால் இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய 2 வார்த்தைகள் 2 வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று இன்டர்பிரட்டேஷன், இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போ இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பொருள் விளக்கம் காணல். இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னா பொருள் விளக்கம் காணல். ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது பொருள் விளக்கம் காணல், இன்டர்பிரட்டேஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா பொருள் அமைதி காணல் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா பொருள் அமைதி காணல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வார்த்தை அந்த சட்ட புத்தகத்தில் இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவில் எதற்காக வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு சட்டம், அந்த சட்டம் என்ன அந்த வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தைகளுடைய மொழிபெயர்ப்பு அல்லது இந்த சட்டம் இதைத்தான் சொல்லுது அப்படின்னு நேரடியாக நம்ம சொல்கிறத இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற வார்த்தைகள் எதற்காக அதில் சேர்க்கப்பட்டன, என்ன பின்புலத்தில் அந்த சட்டம் இயற்றப்பட்டது,
எந்த காரணத்திற்காக அந்த பிரிவு அதில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு அந்த வார்த்தைகளை கோர்த்து நாம் புதுமையாக ஒரு அர்த்தத்தை கொடுப்போம் அப்படின்னா அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இன்டர்பிரட்டேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம இந்த இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சுவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பேசிக் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, சில அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம்னா என்ன, எதற்காக இயற்றப்பட்டது, யாரால் இயற்றப்படுகிறது அப்படின்ற மாதிரியான பேசிக் விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதே சமயம் தெரிந்தவர்கள் அதை மறுபடியும் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதாவும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அப்போ ஒரு அரசு அப்படின்னு ஒன்று இருக்கணும். எங்கே சட்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் இருக்கணும். அந்த அரசாங்கம் ஒரு கட்டளை இடும், அந்த கட்டளை தான் நம்ம சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஜூரிஸ்ப்ருடன்ஸில் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், லா இஸ் த கமாண்ட் ஆஃப் சாவரின் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ அந்த சாவரின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாவரின் இஸ் நத்திங் பட் ஸ்டேட். ஒரு ஸ்டேட் அதனுடைய மக்களுக்கு அவங்க ஒரு சட்டம் கொடுக்குறாங்க, அந்த சட்டம் தான் அந்த கமாண்ட் அப்படின்றது தான் நம்ம சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லா இஸ் த கமாண்ட் ஆஃப் சாவரின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த சாவரின், அந்த அரசு அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அரசு அப்படின்னா என்ன அப்படின்றத ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, இன்டர்நேஷ்னல் லா படி அரசுனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கான்ஸ்டியூஷன் படி அரசுனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்டர்நேஷ்னல் லாவில் மாண்டோவிடியோ கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கன்வென்ஷனுடைய ஆர்டிக்கல் 1 சொல்லுது ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃபைன்டு டெரிட்டரி, ஸ்டேபிள்டு பாப்புலேஷன், ஏபிள்டு கவர்மெண்ட், கெப்பாசிட்டி டு என்டர் கான்ட்ராக்ட் வித் அதர் ஸ்டேட்ஸ், willingness to obey the international norms. இது மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் யார் ஒபே பண்ணுறாங்களோ அவங்கள அரசுன்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சர்வதேச சட்டம் சொல்லுது. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் அரசு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே படித்த பிரிவு தான். பிரிவு ஷரத்து 12 சொல்லுது இல்லையா. நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தின் ஷரத்து 12 நமக்கு அரசு அப்படின்னா என்னன்னு சொல்லுது. ஒரு 4 விதமான அரசை பற்றி நம்ம பேசுகிறோம். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், மத்திய அரசு மற்றும் பாராளுமன்றம். ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில அரசாங்கம் மற்றும் சட்டமன்றம். லோக்கல் அத்தாரிட்டி, அதர் அத்தாரிட்டி அப்படின்னு 4 விதமான விஷயங்களை அரசு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ இந்த 4 தான் நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 எதுக்காக அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 எலிமெண்ட் தான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் அத்தாரிட்டி, அதர் அத்தாரிட்டி. இவங்க 4 பேர் மட்டும்தான் சட்டம் இயற்றும் அதிகாரம் படைத்தவர்கள். இவர்கள் மட்டும்தான் நம்முடைய அடிப்படை உரிமையை மீறக்கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தால் வலியுறுத்தப்பட்டுள்ளவர்கள். அப்படின்றப்ப தே ஆர் லா மேக்கிங் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே ஆர் லா மேக்கிங் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த லா மேக்கிங் அத்தாரிட்டியில் முக்கியமானது இந்த அரசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு அரசு இருக்கணும். அரசுனா என்ன அப்படின்றத சர்வதேச சட்டத்திலையும் அரசியல் சாசன சட்டப்படியும் நம்ம பார்த்தோம். அடுத்தது சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்த லெக்சரில் நம்ம ஃபுல்லாக சட்டம் பற்றி தான். ஒரு சட்டம்னா என்ன, செய் சட்டம்னா என்ன, பொதுவான சட்டம்னா என்ன அப்படின்னு சட்டத்தினுடைய பல்வேறு வகைகளை பற்றி நம்ம அடுத்த லெக்சரில் பார்க்க போகிறோம். இருந்தாலும் சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம அதுக்கு டெஃபினிஷன் நம்ம சொல்ல முடியும். லா இஸ் நத்திங் பட் to regulate a set of rules and regulation which is regulate, control the external activity of the human being or the society அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வெளிப்புற நடவடிக்கைகளை
கட்டுப்படுத்துவதற்காகவும் ஒழுங்குபடுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டதே சட்டம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த சட்டத்திற்கு பல அறிஞர்கள், சட்டவியல் அறிஞர்கள் பல டெஃபினிஷன்ஸ், வரையறை கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன வரையறைன்றதை நம்ம அடுத்த லெக்சரில் சட்டம், லா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அடுத்த லெக்சரில் பார்க்கலாம். இந்த லெக்சரில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அத்தாரிட்டி ஆஃப் லா மேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அத்தாரிட்டி ஆஃப் லா மேக்கிங், சட்டத்தை இயற்றும் அதிகாரம் கொண்ட அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அமைப்பை நம்ம 3 டயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல சட்டம் இயற்றும் துறை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். சட்டம் இயற்றும் துறை லெஜிஸ்லேட்டிவ். ரெண்டாவது நிர்வாகத்துறை எக்ஸிக்யூட்டிவ். மூணாவது நீதித்துறை ஜுடிஷியரி. ஓகே, இப்போ 3 பேருக்குமே இங்கே சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் இருக்குது. 3 பேருமே தேவைப்படும் நேரத்தில் அவர்கள் சட்டம் இயற்றலாம். ஆனாலும் இவங்க 3 பேருக்கும் தனித்தனி வேலைகளை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. முதலாவதாக லெஜிஸ்லேஷன், சட்டம் இயற்றும் துறை அப்படின்னு சொல்கிற அந்த லெஜிஸ்லேஷனுடைய முக்கிய வேலை சட்டம் இயற்றுவது மட்டும்தான். பாராளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், அந்த இடத்துல அவங்களுடைய முக்கிய வேலை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றுவது மட்டும்தான். அப்போது நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் எப்பப்பெல்லாம் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெஜிஸ்லேஷன், சட்டம் இயற்றும் துறை ஒரு சட்டம் இயற்றி நிர்வாகத்துறைக்கு அதிகாரம் கொடுக்கும்போது, அப்போ நிர்வாகத்துறைன்னு நம்ம எதோ சொல்கிறோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறோம். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு கீழே செக்ரட்டரிஸ், அவங்களுக்கு கீழே அண்டர் செக்ரட்டரிஸ், அவங்களுக்கு கீழே நிறைய அத்தாரிட்டிஸ். இப்போ இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த டைரக்ஷன் எல்லாம் ஒரு லா தான். ஆர்டிக்கல் 13க்கு கீழே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எடுத்து பார்த்தோம்னா, அதில் கவர்மெண்ட் ஆர்டராக இருக்கட்டும், ஆர்டினன்ஸாக இருக்கட்டும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சட்டம் அப்படின்ற வரையறைக்கு கீழே வரும். அப்போது இந்த 13 வச்சு நம்ம பார்க்குறப்ப லெஜிஸ்லேஷன் மட்டும் கிடையாது, எக்ஸிக்யூட்டிவும் சில நேரங்களில் சட்டம் இயற்றும் அதிகாரம் படைத்தவர்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். மூன்றாவதாக நீதித்துறை பற்றியும் நம்ம பார்ப்போம். அப்போ நீதித்துறை, சட்டம் இயற்றும் துறைக்கும் நீதித்துறைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு சட்டத்தை இயற்றி கொண்டிருப்பது நீதிபதிகளுடைய வேலை கிடையாது இல்லையா? அதில் ஒரு பெரிய கொஸ்டினே இருக்குது, வெதர் த ஜட்ஜஸ் ஒன்லி கேன் டிக்ளேர் லா ஆர் தே கேன் மேக் லா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிபேட் அதில் போயிட்டுருக்கு. அதாவது நீதிபதிகள் சட்டத்தை பறைசாற்றுவதற்காக மட்டும்தான் இருக்கிறார்களா, அல்லது சட்டத்தை இயற்றுவதற்கும் அதிகாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய கேள்வி போயிட்டுருக்கு. அதுக்கு பல டிஸ்கஷன் போனாலும் பொதுவாக நீதிபதிகள் இருக்கிற சட்டத்தை என்னவென்று எடுத்து விளம்புவதற்கு மட்டுமே, எடுத்து சொல்வதற்கு மட்டுமே அதிகாரம் படைத்தவர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்திற்கு தகுந்த சட்டம் மத்திய அரசாலோ மாநில அரசாலோ இயற்றப்படவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு இந்த ரேகிங் ஆக்டை நம்ம எடுக்கலாம். ஓகே, ரேகிங் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் பகடி வதைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த பகடி வதை ரேகிங் இருக்குது. அந்த ரேகிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் வருது, பொன் நாவரசு கொலை வழக்கு அப்படின்னு வருது. பொன் நாவரசு மர்டர் கேஸ் ஒன்று வருது. அந்த மர்டர் கேஸில் அந்த பொன் நாவரசு அப்படின்ற பையனை ரேகிங் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க ஒரு 3 அக்யூஸ்ட் சேர்ந்து. கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகுது. மர்டராக இதை கன்சிடர் பண்ணுவேன், 302க்கு கீழே கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த இடத்துல கொலை பண்ணுறது நோக்கம் இல்லை, ஈவ்டீசிங் பண்ணுறது தான் நோக்கம், ரேகிங் பண்ணுறது தான் நோக்கம். அப்போ அவனை கேலி கிண்டல் பண்ணுறதெல்லாம் நோக்கம். அந்த கேலி கிண்டல் ஒரு கொலையை நோக்கி கொண்டு போயிடுச்சு அப்படின்றப்போ இதை பியூர் மர்டராக கன்சிடர் பண்ண முடியாது. அப்போது இந்த ரேகிங்க்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு தேடுறப்போ ரேகிங்க்கு மத்திய அரசுலேயோ மாநில அரசுலேயோ எந்த ஒரு சட்டமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் கோர்ட் சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குது. அதே மாதிரி
வைஷாகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்ற கேஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்ற ஒரு விஷயம், வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு ஏற்படுகிற பாலியல் தொல்லைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப மத்திய அரசுலேயோ மாநில அரசுலேயோ எந்த ஒரு சட்டமும் இல்லை. அந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தான் சில கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ சட்டம் வர வரைக்கும் அந்த கைட்லைன்ஸ் தான் சட்டமாக இருக்குது. இப்போ நம்ம அதில் தெரிஞ்சிக்க வேண்டியது அத்தாரிட்டிஸ் ஆஃப் லா மேக்கிங் அப்படின்னு சொல்லப்படுகிற சட்டம் இயற்றும் அதிகார அமைப்புகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சராக இருக்கலாம், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம், ஜுடிஷியரியாக இருக்கலாம். எதற்காக இந்த 3 அத்தாரிட்டியை பற்றி நம்ம இப்போ படிக்கிறோம்? 3 பேருமே வேறு வேறு தளங்களில் இருக்கவங்க. ஒரு லெஜிஸ்லேஷனில் இருக்கிற ஒரு மினிஸ்டர்ஸோ, இல்லை எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ, இல்லை ஒரு ஜட்ஜாக இருக்கிற ஒரு ஜுடிஷியரியில் இருக்க ஒரு ஜட்ஜோ, அவங்களுடைய லாங்குவேஜ் அப்படின்றது, மொழி நடை அப்படின்றது காமனாக இருக்காது. அவங்கவுங்களுடைய ஓன் வே ஆஃப் ரைட்டிங்கில் அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த சட்டத்தை எந்த நோக்கத்துக்காக இவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட். ஓகே, ஸோ இந்த லெக்சரை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ட்ரடக்ஷன் லெக்சர் தான். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் லெக்சரில் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.